Good morning, children. So today we are going to see the third part of the atomic structure. Now, valency with respect to atoms. Different atomsல எப்படி valency நம்ம வந்து calculate பண்ணணும் அப்படின்னு பார்க்க போறோம். So first வந்து hydrogen, இதுல மூணு பார்ப்போம். hydrogen, oxygen, chlorine. So hydrogen. ஸோ ஹைட்ரஜன் பொறுத்த அளவில் அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கிற ஒரு எலக்ட்ரானை இது வந்து லாஸ் பண்ணுது while it combines with other atom. ஸோ அப்போ அதனால the valency of hydrogen is 1. அடுத்தது ஸோ இப்போ ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் கம்பைன்ஸ் வித் ஒன் குளோரின் ஆட்டம் அப்படின்னா அதோடைய வேலன்சி வந்து 1. ஆனால் வாட்டர் மாலிகுல்ல இந்த குளோரினுடைய வேலன்ஸ் வந்து 1. வாட்டர் மாலிகுல்ல H2O இல்லையா, ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் கம்பைன் ஆகிறதுனால ஹைட்ரஜன் ஆட்டமும் ஒரு ஆக்சிஜன் ஆட்டமும் அதனுடைய வேலன்சி வந்து 2. ஏன்னா ரெண்டு ஹைட்ரஜன், அப்போ ரெண்டு எலக்ட்ரான் லாஸ் ஆகும். ஓகேவா? ஸோ சில எலிமெண்ட், சம் ஆஃப் த எலிமெண்ட் டு நாட் கம்பைன் வித் ஹைட்ரஜன், சேர்றது இல்லை. ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட எலமெண்ட் அதர் எலமெண்ட்டை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்குவோம் வேலன்சி. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளா இப்போ பின்னாடி த ஹைட்ரஜன் ஆட்டம் அவுட்டர் மோஸ்ட்ல உள்ள எலக்ட்ரான் வந்து லாஸ் ஆகும். ஸோ வேலன்சி வித் ரெஸ்பெக்ட் டு குளோரின் பார்க்குறோம். இப்போ இந்த குளோரின் ஆட்டம்ல ஒன் ஆட்டம் ஆஃப் அன் எலமெண்ட் கேன் கம்பைன்ட் இஸ் கால்ட் இட்ஸ் வேலன்சி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட். ஸோ இது வந்து அவுட்டர் மோஸ்ட்ல உள்ள எலக்ட்ரான் ஒன்றை எங்கே கொடுக்கும்னா குளோரினுக்கு கொடுத்துரும். ஓகேவா? குளோரினுக்கு கொடுத்துரும். அப்போ அதோடைய வேலன்சி வந்து என்னது? 1. ஏன்னா அது ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணுறதுனால the valency of sodium is 1. ஓகேவா? ஸோ இது ஆனால் இப்போ ஒரு வேலன்சி ஆஃப் சோடியம் இஸ் 1, அதனால் நம்ம அதை வந்து 1ன்னு சொல்கிறோம். இப்போ மெக்னீஷியம் குளோரைடுன்னு எடுத்துக்கலாம். MgCl2, அதான் மெக்னீஷியம் குளோரைடு. இங்கே ரெண்டு குளோரின் மாலிகுல் மெக்னீஷியத்தோட சேருது. ஸோ அதனால ரெண்டு குளோரினுக்கும் வேண்டிய ஒவ்வொரு எலக்ட்ரானை மெக்னீஷியத்திலிருந்து அது வாங்கிக்குது. ஸோ அப்படி சேர்றதுனால இந்த வேலன்சி வந்து என்னது? 2. குளோரினுடைய வேலன்சி வந்து 2. ஓகேவா? இங்கே பாருங்க, சோடியம் ஆட்டம் ஒரே ஒன்று தான் இருக்கு. குளோரினுக்கு வந்து 7 இருக்கு அவுட்டர்ல. ஸோ இந்த 1 வந்து இந்த 7ஓட சேரும்போது அது ஸ்டேபிளாக மாறிடும். அப்போ இங்கே சோடியம் பிளஸ் குளோரின் ரெண்டும் சேரும்போது இதனுடைய வேலன்சி என்னது? 1. ஏன்னா ஒரு எலக்ட்ரான் தான் ஷேர் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பிக்சர் அதை தான் உங்களுக்கு காமிக்குது. ஓகேவா? அடுத்து பாருங்க, மெக்னீஷியம் ஆட்டம் 2, 8, 2 ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு. ஸோ ரெண்டு எலக்ட்ரானும் ரெண்டு குளோரின் மாலிகுலுக்கு ஷேர் ஆயிருது. ஒன்று மேலே உள்ள குளோரினுக்கும் இன்னொன்று கீழே உள்ள குளோரினுக்கும். அப்போ அது 2, 8, 8ன்னு குளோரைடு ஆனயனாக மாறிடுது. ஓகேவா? புரியுதா? ஸோ அதான் ரெண்டு எலக்ட்ரான் இங்கே ஷேர் ஆகுறதுனால, ஸோ இது ரெண்டு எலக்ட்ரான் ஷேர் ஆகிட்டு 2 ஆர்பிட் ஆயிடுச்சு பாருங்க. மெக்னீஷியம் ஷேர் ஆகுறதுனால இங்கே அதனுடைய வேலன்சி வந்து 2. ஸோ இப்போ வேலன்சி வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சிஜன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சப்போஸ் மெக்னீஷியம் ஆக்சிஜனோட கம்பைன்ட் ஆகுது, அப்போ அதோடைய வேலன்சி ஆஃப் மெக்னீஷியம் வந்து என்னது? 2. ஓகேவா? ஆக்சைடு. ஸோ நவ் வேரியபிள் வேலன்சி. ஓகேவா? வேரியபிள் வேலன்சி. வேரியபிள் வேலன்சி இதில் பார்த்தீங்கன்னா சில ஆட்டம்ஸ் ஒரு எலமெண்டோட சேரும்போது மோர் தென் 1 ப்ராடக்ட் கிடைக்குது. சரியா? அந்த மாதிரி உள்ளதை பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் ஆக்சிஜனோட கம்பைன்ட் ஆகும்போது they are giving 2 different product. Cu2O, Cu தான், 2 கிடையாது. It was a mistaken. So Cu2O, Cuo இது ரெண்டும் தான் கிடைக்குது. குப்ரஸ் ஆக்சைடு, குப்ரிக் ஆக்சைடு. ஓகேவா? ஸோ நடுவில் கொடுத்துருக்க இந்த 2 வந்து கிடையாது. ஓகே. அடுத்தது இந்த Cu2 குப்ரஸ், அதோடைய வேலன்சி, காப்பருடைய வேலன்சி வந்து 1. குப்ரிக்கு வேலன்சி வந்து 2.
ஸோ இந்த ரெண்டுல எது லோயர் வேலன்சியா இருக்குது? ஒன்றுக்கு 2, இன்னொன்றுக்கு 1. அதோடைய சஃபிக்ஸ் OUS சேர்ப்பாங்க. சரியா? ஹையர் வேலன்ஸியா இருந்துச்சுன்னா IC அப்படிங்கிற சஃபிக்ஸை சேர்ப்பாங்க இந்த மெட்டலோட. அதான் குப்ரஸ் குப்ரிக் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் நவ்? குப்ரஸ் குப்ரிக் அப்படின்னா என்னன்னு தெரியுதா? குப்ரஸ்னா என்னன்னு தெரியுதா? குப்ரஸ்னா என்னன்னு தெரியுதா? ஓகேவா? அல்லாட்டி ரோமன் லெட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ரோமன் நியூமரல் 1. ஒரு ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா 1, 2 இருந்துச்சுன்னா 2, 3, 4 இப்படின்னு சொல்லி அதை வந்து 4 ஆக்சைடு 3 ஆக்சைடு இப்படின்னு அதுக்கு நேம் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த கேட்டகரி வேலன்சி வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சிஜனை வச்சு சொல்றோம். ஓகேவா? அடுத்தது பாருங்க. இப்போ மெக்னீஷியம் 2 எலக்ட்ரான் இருக்கு அவுட்டர் மோஸ்ட்ல. தெரியும், ஏற்கனவே நமக்கு தெரியும். இந்த 2 தான் அவுட்டர்ல இருக்கும். ஸோ இந்த மெக்னீஷியம் இந்த 2ஐயும் ஆக்சிஜனுக்கு கொடுத்துருது. அதனால தான் ஆக்சிஜனுடைய வேலன்சி என்னன்னு சொன்னோம்? நம்ம 2ன்னு சொன்னோம் இல்லையா? வேலன்சி 2ன்னு சொன்னோமா? இங்கே பாருங்க, காப்பர் ஆக்சைடு. ஸோ காப்பரும் ஆக்சிஜன் ஆட்டமோட கம்பைன்ட் ஆகும்போது காப்பர் ஆக்சைடு கன்வெர்ட் ஆகுது. இதில் வந்து காப்பர் ப்ளஸ் ஆக்சிஜன் சேரும்போது 2 ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிளா இதில் வந்து மெக்னீஷியம் அயானும் ஆக்சிஜன் ஆட்டமும் எப்படி ஷேர் ஆகுது அப்படின்னு கீழே உங்களுக்கு பிக்சர் கொடுத்துருக்கு. இப்போ பாருங்க, குப்ரிக் ஆக்சைடோட ஃபார்முலா பாருங்க, Cu2O. ஓகேவா? ஓகே, இந்த பிக்சர்ஸ்லாம் உங்களுக்கு குப்ரஸ்க்கும் குப்ரிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க, காப்பர் Cu+, அதாவது லோயஸ்ட் வேலன்சி இருந்தால் அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? குப்ரஸ்ன்னு சொல்கிறோம். ஹையஸ்ட் வேலன்சி இருந்தால் அது வந்து குப்ரிக் Cu2. Fe2 ஃபெரஸ், ஏன்னா அது லோயஸ்ட் வேலன்சி. இது வந்து 3ஆக இருக்கிறனால ஃபெரிக். அதே மாதிரி மெர்க்குரி Hg+ 1 தான் இருக்கிறனால மெர்க்குரஸ். H2+ இருக்கிறனால மெர்க்குரிக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? மெர்க்குரிக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, now ions. So the number of protons equal to the number of electrons. ஸோ அப்போ அந்த எலக்ட்ரிக்கலி அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த கெமிக்கல் ரியாக்ஷனோட ஒரு ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் வர்றதுக்காக கெய்னிங் ஆஃப் எலக்ட்ரானோ அல்லது லாஸிங் ஆஃப் 1 or more எலக்ட்ரான் வந்து இருக்கலாம், அக்கார்டிங் டு வேலன்சி இல்லையா? நமக்கு அது தெரியும். ஸோ அதைத்தான் அயன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ an atom gains an electron. அப்போ அதில் more number of electrons இருக்கும், அதனால அது நெகட்டிவ் சார்ஜ். ஸோ when an atom loses an electron, it has more number of protons இருக்கும். ஸோ நிறைய ப்ரோட்டான்ஸ் இருக்கும், அப்போ அது பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ புரியுதா எது நெகட்டிவ் எது பாசிட்டிவ்னு? புரியுதா? an atom gains an electron அப்படின்னா more number of electrons இருக்கும், அதனால அது நெகட்டிவ் சார்ஜ். லாசஸ், ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணிச்சுன்னா more number of protons இருக்கும், அப்போ அது பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அப்போ atoms which carry positive or negative chargeனா அதுதான் அயன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ the number of electrons gained or lost by an atom is shown as superscript. சரியா? இது மாதிரி ஒரு சைன் கொடுப்பாங்க. சரியா? இந்த சைன் எதுக்கு கொடுத்துருக்குன்னா எலக்ட்ரான் இஸ் கெயின்ட், இந்த ஆட்டம் வந்து எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்குது அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்படுற சைன். ஓகேவா? ஓகேவா? புரியுதா? ஸோ அப்போ 2 or more atoms டிஃப்ரெண்ட் அண்ட் ஆட்டம் எலிமெண்ட்ல லாஸ் ஆர் கெயின் அப்படின்னு சொன்னனைக்கு அதுக்கு வந்து எய்தர் லாஸ் ஆர் கெயின் எலக்ட்ரான்ஸ், இது வந்து தான் அயான் ஆர் ரேடிக்கல் அப்படின்னு சொல்லி மாறிடுது. ஓகேவா? அடுத்து பாருங்க, மெக்னீஷியம் ஆட்டம் 282 2 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ 2 எலக்ட்ரானும் 2 குளோரின் மாலிகுலுக்கு ஷேர் ஆயிடுது. ஒன்று மேலே உள்ள குளோரினுக்கும் இன்னொன்று கீழே உள்ள குளோரினுக்கும். அப்போ அது 288ன்னு குளோரைடு ஆனயனாக மாறிடுது. ஓகேவா? புரியுதா? ஸோ அதான்
2 எலக்ட்ரான் இங்கே ஷேர் ஆகுறதுனால, ஸோ இது 2 எலக்ட்ரான் ஷேர் ஆகிட்டு 2 ஆர்பிட் ஆயிடுச்சு பாருங்க. மெக்னீஷியம் ஷேர் ஆகுறதுனால இங்கே அதனுடைய வேலன்சி வந்து 2. Now, there are 2 ions are there, 2 types, cation and anion. எல்லா ஆட்டம்ஸ்லையும் cation இருக்கும், anions இருக்கும். So, an atom loses 1 or more electrons. அதோடைய chemical reactionல 1 அல்லது அதுக்கு மேல உள்ள electron அதை lose பண்ணிச்சுன்னா அதுக்கு வந்து positive. So, these are called cations or positive radicals அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சோடியம் பார்த்தோம் இல்லையா, loses 1 electron, magnesium loses 2 electrons. ஸோ அது ஸ்டேபிளாக வர்றதுக்காக it loses its electron, அதனால அது Na plus அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சிம்பிளை பார்த்தாலே இந்த மெட்டல் என்ன பண்ணும், loses its electron அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஓகேவா, அடுத்து பாருங்க. இப்போ மெக்னீஷியம் 2 எலக்ட்ரான் இருக்கு அவுட்டர் மோஸ்ட்ல, தெரியும் ஏற்கனவே நமக்கு தெரியும், இந்த 2 தான் அவுட்டர்ல இருக்கும். ஸோ இந்த மெக்னீஷியம் இந்த 2ஐயும் ஆக்சிஜனுக்கு கொடுத்துருது. அதனால தான் ஆக்சிஜனுடைய வேலன்சி என்னன்னு சொன்னோம், நம்ம 2ன்னு சொன்னோம் இல்லையா, வேலன்சி 2ன்னு சொன்னோமா. இங்கே பாருங்க, காப்பர் ஆக்சைடு. ஸோ காப்பரும் ஆக்சிஜன் ஆட்டமோட கம்பைன்ட் ஆகும்போது காப்பர் ஆக்சைடு கன்வெர்ட் ஆகுது. இதில் வந்து காப்பர் ப்ளஸ் ஆக்சிஜன் சேரும்போது 2 ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிளா, ஸோ இப்போ பாருங்க, சோடியம் குளோரின் ஆட்டம் ஷேர் ஆயிடுச்சா. சரி, இப்போ இதில் எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ், சோடியம் பாசிட்டிவ் குளோரின் நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவ் அயான் நெகட்டிவ் அயான், loses an electron, gains an electron. புரியுதா புரியுதா. ஸோ இது கேட்டையான், லாஸ்னாலே கேட்டையான், கெயின்னா ஆனையான். ஸோ கேட்டையான்னா ப்ளஸ் பாசிட்டிவ், ஆனையான்னா நெகட்டிவ். ஓகேவா. ஸோ இப்போ இங்கே சோடியத்துக்கு Na ப்ளஸ், குளோரைடுக்கு மைனஸ். ஓகே.